மதுரை ரெடி. ஆனா அது இப்ப விட்ட கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். ஏன் சார் என்ன பிரச்சனை? கூட்டின வீட்டுல மாட்டிக்கிட்டேன். எப்படி வெளியில வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுன்னு நான் முடிச்சிட்டு இருக்கேன். கூட்டின வீட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கியா? என்ன ஏன் சார் சொல்ற? நான் கேட்ட காசை கொடுக்கன்றதுக்காக வீடு புகுந்து கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வெளியில வரதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நீ கேட்ட காசு கிடைக்கும். பெரிய ஆளியா நீ? பகல் நேரத்துல இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு ராத்திரி நேரத்துல பித்தலாட்டக்காரன், ஃப்ராடுக்காரன், கொலகாரன், கொள்ளக்காரன், எத்தனை வகையா தான் நீ இருப்ப? சூப்பர்யா, சூப்பர் சூப்பர். ஜோ, எனக்கு கேள்விப்பட்டதுக்கு இதுவா உனக்கு நேரம்? இப்ப மட்டும் நான் இங்க மாட்டினேன்னு வச்சுக்க, கடைசியா உன் கைக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைக்காம போயிடும். சரி சார், இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? இத பாரு, நான் இந்த வீட்ல இருந்து வெளியில வரதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு அக்யூஸ்ட் காப்பாத்த போறான், இதுவும் நல்லா தான் இருக்கு. இத பாரு, பேசிக்கிட்டே இருக்காதியா. எப்படியாவது வந்து என்ன காப்பாத்தி விடியா, ஹெல்ப் பண்ணியா ப்ளீஸ். சரி சரி, எங்க இருக்க? அட்ரஸ் சொல்லு. பூவரசநல்லூர் கிராமம், பஸ் போற மெயின் ரோட்ல ஓலை தடுப்பு வச்ச வீடு. அதுவா? வர வர வர. இங்க பாரு இன்ஸ்பெக்டர், உன்னை காப்பாத்துறதுக்கு இப்ப நான் தான் வர்றேன். வரும்போது கண்டிப்பா நான் யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன மிரட்டிடலாம், பணத்தை கொடுக்க வேணாம் நீ நினைச்சேன்னு வச்சுக்க, உன் கதை க்ளோஸ். அப்படி ஏதாவது நீ பண்ண, உன்னை சிக்க வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடு நான் பண்ணிட்டு தான் வருவேன். என்னோட நெட்வொர்க் என்ன, நான் எவ்வளவு டெக்னிக்கான ஆளுன்றது உனக்கு நல்லா தெரியும். அதனால தேவையில்லாத சட்டெல்லாம் செய்ய வேண்டாம், புரியுதா? புரியுது. சரி, இன்னும் நான் கொஞ்ச நேரத்துல அங்க வரேன், வெயிட் பண்ணு.
ஏய் கல்பனா, கல்பனா, ஏய் ஏய் கல்பனா, ஏய் எந்திரி. ஏய் மோட்டர் ஆன் பண்ண ஆஃப் பண்ண மாட்டியா? தண்ணியை பாரு, ஓவர் ஃப்ளை கொட்டிட்டு இருக்கு. நான் ஒன்றும் மோட்டர் போடவே இல்லையேங்க. நீ போடலையா? அப்புறம் வேற யார் போட்டா? தெரியலையே, போய் என்னன்னு பாருங்களேன். ஏன்டி தூங்க விடாம உயிர் எடுத்துக்கிட்டு? சுவிட்ச் எல்லாம் ஆஃப்ல தானே இருக்கு. போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் நினைச்சாலே என் தர்ம பத்னி ஆர்த்தி அவளதான் தேடுறேன். அவனுக்கு என் கையால சாவு. இந்த ரூம்ல தான் இருக்காளா? இன்னொரு தடவை அவனை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். பழைய வீட்டுக்கு போய் கண்ணெடுத்துட்டு வந்து அவனை கொல்லுவேன். பார்த்த இடத்துல சுடுவேன். எக்கீர்த்தி சுட்ட மாதிரி அவனையும் நெத்தி போட்டுல சுடுவேன். வேண்டாம்டா, அவன் சாவு என் கையில தான். விட மாட்டேன், அவனை நான் விடவே மாட்டேன். டேய் ரோஹித், சரிங்க சார், இந்தாங்க. ஏய் மச்சான் மச்சான், ஏய் மச்சான் நில்றா. டேய் மச்சான் மச்சான், ஹாய் மச்சான். ஏய் மனோஜ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா மச்சான். என்னடா நான் பாட்டு ஸ்டாப் ஸ்டாப் கத்திட்டு இருக்கேன், நீ பாட்டு நிறுத்தாம போயிட்டு இருக்க? இல்லடா, நைட் டைம், அதுவும் இல்லாம நான் வேற ஏதோ யோசனையில இருந்தேன். அதான் சாரிடா, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆண்டி, என் ஒய்ஃப் இது. வணக்கம். வணக்கம். இது என்னோட ஃப்ரெண்ட் அர்ஷன், இது அவங்க அம்மா.
ஏன் மச்சான் என் கல்யாணத்துக்கு வரல? ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா, என்னால வர முடியாத சூழ்நிலை, அதான். தப்பா எடுத்துக்காதடா ப்ளீஸ். சரி விடு, பெஸ்ட் ஃப்ரெண்டா வர ஆயிட்ட, மன்னிச்சு தானே ஆகணும். ஆமா, அம்மாவை கூப்பிட்டு சுத்திக்கிட்டு இருக்க, எங்கடா உன்னோட ஒய்ஃப்? அவ 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 இங்க இல்ல. ஊருக்கு போயிருக்காங்களா? ஆ, ஊருக்கு போயிருக்கா. நீ கூட போகலையா? இல்லடா, நான் போல. ஆமா, உன் ஒய்ஃப் ஊர்ல இருந்து எப்போ வராங்க? அது அது நான் போய் அவளை கூட்டிட்டு வரும்போதுதான் அவ வருவா. சரி, எப்போ போய் கூட்டு வரலான்னு இருக்க? எங்கப்பா, அவனுக்கு இருக்கிற வேலையை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. வேலை இருந்துட்டே தான் இருக்கும், அது கிடக்கிறது கழுதான்னு ஒதுக்கி வச்சுட்டு தான் போனோம். சரி சொல்றா, எப்படா போற? தெரியலடா, போனோம். போய் சீக்கிரம் கூட்டு வாடா. நீ உன்னோட ஒய்ஃப், நான் என்னோட ஒய்ஃப், நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒரு 5 நாளைக்கு மூணார் டூர் போலான்னு இருக்க. என்னடா சொல்ற? பார்க்கலாம்டா. சரிடா மச்சான், எனக்கு டைம் ஆச்சு, ஆன்ட்டி வேற வெயிட் பண்றாங்க. ஒய்ஃப் வந்ததும் சொல்லு மச்சான், பிளான் பண்ணபடி கிளம்பிடலாம். சரி. சரி, நான் கிளம்பட்டுமா? வர மச்சான். பாய்டா. வர ஆன்ட்டி. வரங்கம்மா, வரங்க. ஹேய், அப்ப அந்த மாதிரி போய் ஏய், அந்தம்மா நிச்சயமா கூட்டிட்டு போறப்பா. ஹர்ஷா, என்னப்பா? பாருமா, அவள இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாரு. எனக்கு மட்டும் ஏமா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையவே இல்ல? ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகணும்? பாருடா, நடந்து முடிஞ்சதே நினைச்சிட்டு இருந்தா நடக்க போறது ஒழுங்கா அமையாது. அதெல்லாம் மறந்துரு. உனக்கு தான் நீ நினைச்ச மாதிரி அருமையான பொண்ணு அமைய போதே, அப்புறம் ஏன்டா வருத்தப்பட்டு இருக்க? அது நடக்குமா இல்லையான்னு தெரியலையேம்மா. அந்த சாமியார் பாட்டுக்கு உனக்கு அந்த பொண்ணு அமையாது, அது மட்டும் இல்ல இன்னும் 3 வருஷத்துக்கு உனக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சாமியார் சொன்ன என்னடா, நாம தான் அதை மீறி கல்யாணம் நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டோமே. எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் திருடிட்டு வந்துட்ட. அப்புறம் எதுக்கு நீ அந்த சாமியார் சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க? அதெல்லாம் சரிதாம்மா, இருந்தாலும் நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணுமே. நடக்கும்டா, நடத்தி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் இருக்கு. யாரு? நம்ம பொன்னிமா பெரியம்மா. ஆமா, அவங்க அந்த ஊர்ல தானே இருக்காங்க. அவங்கள போய் பார்த்து முடிச்சு கொடுக்க சொன்னா பக்காவா முடிச்சு கொடுத்துருவாங்க. அம்மா இதெல்லாம் சரியா வருமாமா? கண்டிப்பா சரியா வரும்பா. அப்படியே இல்லனாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது ஏன் பொறுப்பு, போதுமா? சரிம்மா. சரி, வண்டி எடு. தம்பி, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையணும்னா விடுறா, இல்லன்னா இந்த ஆளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போடா. ஏங்க ஏங்க இப்படி அடிபட்டு சாகுறீங்க? முதல்ல இங்க இருந்து போங்க, தயவு செஞ்சு போங்கன்னு சொல்றேன்ல. ஏண்டா ஏண்டா இப்படி நடந்துக்கிற? உன் முரட்டுத்தனத்தை மாத்திக்கலனா உனக்கு கல்யாணமே நடக்காதுடா. அது மட்டும் நிச்சயம்டா. பழசெல்லாம் மறந்துருன்னு சொல்றேன்லடா, திரும்ப திரும்ப நினைச்சிட்டே இருக்கே நீ. ஏண்டா உனக்கு தாண்டா டென்ஷன் ஆகுது, கைக்கு வரதும் வராம போயிடும்டா. கோவப்படாத ஹர்ஷா, நல்லது நடக்க வேண்டிய காலம். கோவம் நமக்கு எந்த வகையில உதவாது, புரிஞ்சுக்க ஹர்ஷா. அம்மா உன் நல்லதுக்காக தாண்டா சொல்றேன், கோவத்தை விட்டுடுறா. போ, போய் வண்டி எடு, போ. போடா. வரது அறிவில்லை உனக்கு? நான் தான் சொன்னேன்ல, வெளில போறது ரிஸ்க்கு, எங்கேயும் போக வேண்டாம், ரூமுக்குள்ளே இருங்க அந்த ஆள்கிட்ட சொன்னேன் இல்லையா? உன்னை வச்சுக்கிட்டு தானே சொன்னேன். அப்புறம் எப்படி அந்த ஆள் வெளில போனாரு? நீ எப்படியா போக விட்ட? நான் செத்தா போயிட்டேன். போறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல. கேட்டா தான் நீங்க விட மாட்டீங்கல்ல? ஆமே, விட மாட்டேன். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? சார் வர்றாரு பாரு மன்னாரு. எங்க போனீங்க? யாரை கேட்டு போனீங்க? சார் என்ன சார் முகமெல்லாம் கண்டிப்பா இருக்கு? சார் எதுவும் பிரச்சனையா சார்?
எங்கேயும் தடிக்கடிக்கு விழுந்துட்டீங்களா சார்? இல்ல வருது. வேற எப்படி சார் இது? ரோஹித்தை அடிச்சிட்டான். ரோஹித்தா? நான் கேட்டதுக்கு ரோஹித்தா வெளியூர் போயிருக்கான்னு சொன்னீங்களே. அவன் போகல வருது, திரும்பி வந்துட்டான். அவன் வீட்டுல இருக்கிறது தெரியாம நான் பாட்டிக்கு ஆர்த்தியை தேடி முட்டாள்தனமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ரோஹித்து கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்பன் கூட பார்க்காம என்ன அடிச்சிட்டான். என்னடானா இவரை புலவனும்னு சொல்லிக்கிட்டு தெரியுறேன். இவர் என்னமோ இப்ப அடிச்சதுக்கு வருத்தப்படுறாரு. ஏங்க இதுக்கு தாங்க உங்களை நான் போக வேணாம்னு சொன்னேன். இப்ப புரியுதா? இல்ல தியாகு, நான் என்ன பேசாதீங்க சார். இதே மாதிரி ஒரு தடவை நீங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன சொன்னீங்க? நீங்க என்னை கேட்காம வெளில போக கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. மீறி வெளில போய் போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டேன். அதே மாதிரி நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஏன் நான் சொல்றதை கேட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அண்ணே தியாகண்ணே, அவர் என் முதலாளிங்க. அவர் போய் நீங்க பாட்டுக்கு இப்படி பேசுறீங்க? யோ, இப்ப அவர் முதலாளியா? ஜாமீன் கேன்சல் ஆகி போலீஸால தேடப்படுற ஒரு குற்றவாளி. இந்த நேரத்துல ஒரு பாட்டுக்கு இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா கடுப்பு வராதா? நான் என்ன சொன்னேன்? காலம் முழுக்க நீங்க 2 பேரும் எனக்கு அடிமையா இருக்கா சொன்னேன். இந்த 2 நாள் என் வேலை அழகா முடிஞ்சு போயிடும். அதை முடிச்சு கொடுத்துட்டு நீங்க என்ன கூத்தடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடிங்கன்னு தானே சொல்றேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பாருங்க, அருணாச்சலம் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கு ஒரு அருமையான திட்டம் சொல்லியிருக்கீங்க. அதை ஒண்ணுக்கு ஆகாம பண்ணிடாதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். ஹலோ, வந்துட்டியா? வந்துட்டேன். நீ சொன்னிய ரோடு, அந்த ரோட்டு மேல தான் நிக்கிறேன். ஏய், சீக்கிரமா வந்து கதவு தர. யோ இன்சே, இரியா. முதல்ல வீட்டோட அடையாளத்தை சரியா சொல்லியா. உன்னை காப்பாத்துற ஆர்வ கோளாறுல நான் வேற வீட்டு கதவை திறந்துட்டேன்னா திருடன் சொல்லி என்ன பிடிச்சிட மாட்டாங்க? ஐயோ, அதான் நான் முதல்ல சொன்னேன்ல, ஓலை தட்டி வச்சு அடைச்ச வீடுன்னு. இந்த கம்பி வழி போட்டு அடைச்சிருக்க அந்த வீடா? அதேதான் அதேதான். வா 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 வா. சைடுல வந்து கதவு தர. வா. யாரும் வரதுக்குள்ள முதல்ல வந்து கதவு தர. இன்சே, அதான் வந்துட்டல, திறக்காமலே போயிருவேன். ஆமா, ஏன் இப்ப நீ பதற? கதவை திறக்கணுன்றதுக்காகவா இல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவா? இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லப்பா. ஆளுங்க வரதுக்குள்ள முதல்ல கதவை தர. மாட்டிக்கிட்டா அசிங்கமாயிடும். ப்ளீஸ் சீக்கிரமா வா. ஏய், சீக்கிரம் தர, சீக்கிரம் தர. சார், கால்ல வெந்நீரை கொட்டின மாதிரி ஏன் சார் பதறீங்க? கொஞ்சம் பொறுங்க சார். பூட்டை திறக்க கொஞ்சம் டைம் வேண்டாமா? நீ யாரு? பாத்தியா, உனக்கு வெளியில வரணுங்கிறத விட நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் அதிகமா இருக்கு. இது சரியில்லையே இன்சே. ரொம்ப அதிகாரமா வர கேக்குற, தப்பா இருக்க இன்சே. ஏன் இன்சே, நான் ஏன் உனக்கு கதவை திறந்து விடணும்? எனக்கு என்னன்னு நான் போயிடலாம்ல. ப்ளீஸ் ப்ளீஸ், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நீ யாராவது இருந்துட்டு போ. நான் அதை பத்தி எல்லாம் கேட்கல. எனக்கு கதவை திறந்து விட்டா போதும். ப்ளீஸ் சார், நீங்க கெஞ்சறத பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு சார். சரிங்க சார், நீங்க பதறாம இருங்க, நான் திறந்து விடுறேன். ஜன்னல் வழியாட்டி பாக்குற? யாருன்னு பாக்குறதுக்கு ஆசையா இருக்கா? அப்படிலாம் இல்ல, திறந்துட்டியான்னு எட்டி பார்த்தேன். இங்க பாரு இன்சே, கதவை திறந்ததும் நான் யாருன்றது நீ பார்க்க தான் போற. அதுக்கப்புறமா என்ன மாட்டி விடலான்னு நினைச்ச, அதோட காலி நீ. இன்சே, நான் தனியால் கிடையாது. என்னோட பாதுகாப்புக்கு ஏகப்பட்ட ஏற்பாடுகளை செஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். ஆமா சார், நீங்க பாட்டுக்கு ஆர்வ கோளாறுல எதையாவது செஞ்சுட்டு அப்புறம் பேய் மொழி முழிக்காதீங்க. நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். பேசிட்டு இருக்காம சீக்கிரமா கதவை திறந்து விடுங்க. என்ன வெளியில கொண்டு வந்தா போதும். கதவெல்லாம் திறந்தாச்சு, வாங்க.